கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைமை செயலாளர் முகிலரசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியல் என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் விவாதமாகவும் வலதுசாரி சிந்தனைகள், இடதுசாரி சிந்தனைகள் போன்ற பல்வேறு கருத்து நிலை கொண்டிருக்க சூழல தற்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவான்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இன்று திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை நடத்துகிற மாதிரி ஒரு கருத்து நிலவுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகங்கிறது வழக்கமாக எப்பயுமே இது மாதிரியான ஆலோசனை கூட்டம் நடக்கிறது தான். முக்கிய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் வச்சு நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவழ விழா நடைபெற்று இருக்கிறது. சென்னையில் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து காஞ்சிபுரம், இன்னும் பல்வேறு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் அது நடக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சி செப்டம்பர் 28 நடக்கவிருந்த மாநாட்டிற்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தேதி மாற்றத்தின் காரணமாக அதை நாங்கள் செப்டம்பர் 30க்கு மாற்றி அமைச்சிருக்கோம். காரணம் ஆளுங்கட்சியினுடைய அவங்களுடைய வேலை திட்டத்தின் காரணம்தான். இப்போ இதில் என்ன ஊடகங்கள் பரப்புகிறாங்க, பயப்படுறாங்க, வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டம், பவள விழா எல்லாமே உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குறதுக்காக ஒரு ஒரு மறைமுக ஏற்பாடு நடக்குது அப்படின்ட்டு அவங்க அடிச்சுக்கிறாங்க. இந்த சீமான் மாதிரியான தற்குறிகள் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. அவங்க அதை பதட்டமாகவும் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுக அழியணும்னு நடத்துகிறாங்க. நல்ல தலைவர் இருக்கக்கூடாது, இதுக்கு பிறகு யாருமே கொள்கைவாதிகள் இருக்கக்கூடாது, இதோட அழிஞ்சிடணும், அப்போ தான் சனாசான சக்திகள் உள்ளே வர முடியும், அப்போ தான் பாசிச வெறியர்கள் உள்ளே வர முடியும், இந்த இனவெறி பேசுகிறவன், மொழி தூய்மைவாதம் பேசுகிறவன், சாதிய தூய்மைவாதம் பேசுகிறவன்லாம் உள்ளே நுழையணும்னா திமுக அழிஞ்சாதான் அது முடியும். அப்போ ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் தலைமை இருக்கக்கூடாது, அது அழிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற ஒரே அச்சம் உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா திமுகவில் மூத்த அமைச்சர்களை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அவங்க இப்போ பெருசாக எதை சாதி ஒழிப்பை பற்றியோ சனாதன எதிர்ப்பை பற்றியோ யாரும் கவலைப்படுறதா தெரியல. யாரும் ஒழுங்காக வேலை பார்க்குறதாவும் தெரியல சீனியர் மினிஸ்டர்கள். இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எதிரணியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், குறிப்பாக பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற, அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த தினமலம் போன்ற பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் தெரியும். இவங்க மூத்த மினிஸ்டர்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ணலைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இவங்களுக்கு என்ன அச்சம் வருது அப்படின்னு சொன்னால், உதயநிதி, மதிவேந்தன், இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்ற இளம் அமைச்சர்கள் இன்னைக்கு 24 ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூங்குறதே ரொம்ப கம்மியான நேரம் தான் தூங்குறாங்க. அவ்வளவு வேலை வச்சுருக்காங்க. அவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் இவங்களுடைய ஆளுமையும் வேலையும் பழு நிறையா இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன அடுத்த நகர்வு என்ன வருதுன்னு சொன்னால், மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அவங்களுக்கு திறமை வருது. அந்த அடிப்படையில் ஒரு சனாதன எதிர்ப்பு, மூர்க்கமான எதிர்ப்பு, பெரியார், அம்பேத்கர், அறிஞர் கலைஞர் உள்ளிட்ட அண்ணா, பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட கருத்தியல் கோட்பாட்டினுடைய தொடர்ச்சி, கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல கருத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். இந்த கட்சியினுடைய அடிநாதம், அடித்தளம், பேஸ்மட்டம் எதுவோ அந்த பேஸ்மட்டத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறார். இல்லைங்கிறது தெளிவாக சொல்கிறார். அதே நேரத்தில் சமூக நீதியின் மீது நம்பிக்கை இருக்குது. அதை செயல்பாட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்திய அளவில் தமிழ்நாட்டிலேயே மிக மூர்க்கமாக சனாதானத்தையும் சாதியத்தையும் எதிர்க்கிற ஒரே ஒரு அமைச்சர்னா உதயநிதி தான். ஆக உதயநிதிக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது, எல்லா திறமையுமே வளர்த்துக்கிட்டாரு. தகுதினா இப்போதானே அமைச்சராக இருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு துணை முதல்வர் லெவல் போகணுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டிவாக சிஎம் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு துணை முதல்வர் தேவையில்லை. இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை டெப்டி சிஎம் போட்டு வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் கூடுதலாக வேலை செய்யணும்னா எனக்கு உண்டான அந்த பிளேஸ் கிடைக்கணும், எனக்கு உண்டான இடம் கிடைக்கணும். அந்த இடம் இருந்தால் தான் என்னால் வேலை செய்ய முடியும்.
அதனால வேகமாக வேலை செய்கிற இளைஞர்களுக்கு அது கொடுக்கறதுனால வந்து தவறே கிடையாது. இந்த எதிரணியில் இருக்கிறவங்க இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கப்பித்தனமான ஆள்கள் தான் வந்து ஐயோ குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எந்த வேலையுமே செய்யாமல் வெளிநாட்டில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிற உதயநிதிக்கு வந்து சுகமாக உல்லாசம் பறந்துட்டு இருக்கிற உதயநிதிக்கு கொடுத்தாதான் நம்ம வந்து அது கேள்வி கேட்கணும். உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்காரு. தன்னுடைய மினிஸ்டர் பதவிக்கும் தாண்டி பல மடங்கு உழைச்சிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் குறைய கண்டீங்க? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மினிஸ்டராக இருந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் கேட்குறீங்களா, இல்லை வந்து மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் கோட்டா கேட்குறீங்களா, சீனியாரிட்டி அடிப்படையில் கோட்டா கேட்குறீங்களா? யாரை நீங்கள் போட முடியும்? சீனியாரிட்டி மூத்த அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மூத்த அமைச்சர்கள் என்ன வேலை செய்கிறாங்க? உதயநிதி செய்கிற இதில் 10% வேலை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அவங்கவுங்க அமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க அவங்களால இது நடக்குது அப்படின்னு. சும்மா இருக்கிற ஆள்கிட்ட போய் எப்படி முக்கியமான பொறுப்பு கொடுக்க முடியும்? ரெண்டாவது வந்து கட்சியும் காப்பாற்றணும், அரசையும் காப்பாற்றணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருக்கிற உனக்கு என்ன தெரியும்? நீ ஓன்ட்ட ஒன்றுமே இல்லை, எதையா வந்தாலும் பேசிட்டு நீ போயிடுவ. ஆனால் ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து இதை வந்து நிலைநிறுத்தணும்னா அவங்க கட்சிக்குள்ள அவங்க நிர்வாகத்துக்குள்ள யார் நிர்வாகத்தை சரியா பண்றாங்களோ, யார் வேகமா ஓடுறாங்களோ அவங்கள்ட்ட தானே பொறுப்பு கொடுக்க முடியும். வேகமா ஓடுறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அன்பில் மகேஷ் இருக்கிறாங்க, அது ஒரு வாரிசின் அடிப்படையில் உதயநிதிக்கு கொடுக்குற மாதிரி தானே தெரியுது. அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷை விட உதயநிதி ஒரு படி மேலதான். நீங்க வேலையை பாருங்க, அவருடைய நிகழ்ச்சியை எடுத்து பாருங்க, இவருடைய நிகழ்ச்சியை எடுத்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அன்பில் மகேஷ் வந்து சாமி கும்பிட்றாரா, கோயிலுக்குள்ள சட்டையை கட்டிட்டு போறாருல, உதயநிதி செய்ய மாட்டார்ல, அப்புறம் யாருக்கு கொடுப்பீங்க? இது என்ன அரசு? பெரியாருடைய வாரிசு, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பிடிப்போட இருக்கிறது, கடவுள் இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறது. அதெல்லாம் பின்பற்றாத அமைச்சருக்கு எப்படி நீங்க வந்து துணை முதல்வர் கொடுப்பீங்க? அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? அந்த சீமான் பேசுவாரா? இல்லை எதற்கு எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கே தகுதி இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிக்கு ஒருத்தர் சாமி கும்பிட்றவன், அக்னி சட்டி எடுக்கிறவன், கோயிலில் போய் யாகம் பண்ணுறவன், கோயிலில் போய் ஓட்டு கேட்குறவனுக்கு இந்த கட்சியில் தலைவராகிறதுக்கோ அல்லது முதலமைச்சர் ஆகிறதுக்கோ தகுதி கிடையாது, அருகதே கிடையாது. அவங்க தான் அதைத்தான் இவங்க கேள்வி கேட்கணும். நீ பெரியார் போடுறா, அம்பேத்கர் போடுறா, பேரறிஞர் அண்ணா போடுறா, இவங்கெல்லாம் வந்து கடவுள் மறுப்பாளர்கள், உங்கள் கோயிலுக்கே போனதில்லை. நீ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எலெக்ஷன் வந்தோன்னா திருப்பதி கோயிலில் போய் லட்சமா பணத்தை போட்டுட்டு அங்கே போய் வேண்டுற ஜெயிக்கணும் அப்படின்னு. உதயநிதி அப்படி பண்றாரா? ஸ்டாலின் அப்படி பண்றாரா? நீ யாருக்குங்க, எந்த அரசுங்க நடந்துகிட்டு இருக்கு? யாருக்கு நீங்க வந்து பொறுப்பை கொடுப்பீங்க? நீங்க அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறவன், பிடிப்பா இருக்கிறவன் தான். அன்னைக்கு வடநாட்டு சாமியார் ஒருத்தன் வந்து 100 கோடி தர்றான்னு சவால் விட்டான். யாரை வெட்டுறதுக்கு சவால் விட்டான்? உதயநிதிக்கு தலைக்கு தான் விலை வச்சான். ஏன்னா அவன் கொள்கையில உறுதியா இருக்கிறான், கொள்கை வீரன். அதனால அவனுக்கு அந்த பொறுப்பு தேவைப்படுது. இது மறைமுகமாகலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே லேட்டு இல்ல. நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க, ஒரு கொள்கை வாரிசுன்னு சொல்லிட்டு. திமுகனாவே ஒரு கொத்தடிமை கட்சி, அடுத்து இன்பநிதி வாழ்க்கன்னு சொல்ற அளவுக்கு கூட ஒரு குரூப் உருவாகுனா கூட சாத்தியம் இல்லைன்ற மாதிரி. இன்பநிதி வர்றதுல என்ன பிரச்சனை? இன்பநிதியை வந்து நடக்க முடியாத தவழ்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைய தூக்கி ஒரு பெரிய நாற்காலியில உட்கார வைக்கல. இன்பநிதி என்னவோ ஆகணும்னு அவர் பிறந்ததுல இருந்தே அவரே முடிவெடுக்கிறார். நான் வியாபாரத்துக்கு போறேனா, நான் வந்து ஒரு பொறியாளர் ஆகிறேனா, ஒரு மருத்துவர் ஆகிறேனா, அல்லது ஒரு அரசியல்வாதி ஆகிறேனான்னு இன்பநிதியே முடிவெடுக்கிறாரு. அதுக்கு இப்பயே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. யார் அவரை வந்து தூக்கிட்டு அலையில? இப்போ வந்து யாராவது தூக்கிட்டு இவர் முதலமைச்சர் எதுவும் சொன்னாரா இன்பநிதி வாழ்கண்டு? உதயநிதி எதுவும் சொன்னாரா இன்பநிதி வருவார் அப்படின்னு? யாருமே அவர் இன்பநிதியை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. இன்பநிதி அவருடைய வாழ்க்கைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது இதுல தோற்று போய் வேற தொழிலுக்கு போனா கூட போகலாம். யாரும் இங்க வந்து அவரை தாங்கிட்டுலாம் இருக்கல. இவங்க திமுகவை அழைக்கிறதுக்கு திட்டமிட்டு இந்த வந்து எதிர்கட்சி சாதிய சங்கங்கள், இந்த சீமான் போன்ற பாசிஸ்டர்கள் வந்து அவதூறை வந்து பரப்புறாங்க, சாணியை கரைச்சி ஊத்துறாங்க. இது வந்து இப்போ இடஒதுக்கீட்டு இப்போ அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு இப்போ வந்து உதயநிதியோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் சரியான வாதம் இல்லாததுனால அது நீர்த்து போயிருக்கும். அப்போ பாருங்க, கடைக்கோடியில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற சிந்தனை வந்து யாருக்கு இருக்குது? இவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இவங்க தானே வரணும்.
எப்படி எப்படி வேற ஆளுக்கு நீங்க வந்து கொடுக்க முடியும்? என்ன சிந்தனை நீங்க இருக்குது? சொல்ற கருத்து வந்து இன்னொன்னு பார்த்தா கூட திமுகவை அழிக்கின்றக்காகவே உதயநிதி எதிர்க்கிறாங்களா? ஆமா, உதயநிதி மேல வந்து அலிகேஷன் உண்டு பண்ணி அவர் வாரிசு அரசியல், அவர் கலைஞரோட பேரை முதலமைச்சர் மகன், அதனால கொண்டு வரக்கூடாது மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு நீங்க வந்து யாரையாவது வந்து ஐபிக்கோ அல்ல பெரிய கருப்பனுக்கோ நீங்க வந்து துரைமுருகனுக்கோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? துரைமுருகன் கொடுத்தா காட்பாடியோட போயிடும், தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் தெரியாம போயிடும். இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். என்ன வேலை செய்யறாங்க? இதே சீமான் சொல்ற சித்தப்பாங்கிற பெரியப்பாங்கிற எங்க அப்பாங்கிற இந்த அப்பா அம்மார்கள் என்ன செய்யறாங்க? ஆக்டிவா என்ன இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லையே, வாங்கி சீனியாரிட்டிங்க அடிப்படையில் பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உதயநிதி வந்து தனக்கு மேல தன்னுடைய உழைப்புக்கு மேல உழைப்பை செலுத்திட்டு இருக்கிறாரு, பம்பரமா சுத்திட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு அந்த பொறுப்பு இதுவே லேட்டு, ரொம்ப லேட்டு. முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டு போயிருக்கணும். இதுதான் வந்து சரியான நீதியாக இருக்க முடியுமே தவிர இவங்க சொல்ற மாதிரி வந்து வாரிசு அரசியலோ அல்லது வந்து தேவையில்லாம அவரை தூக்கி பிடிக்கிறாங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. திமுகவை ஒழிச்சிடணும், சாதி அரசு உள்ள கொண்டு வரணும், சனாதானவாதிகளை உள்ள கொண்டு வரணும். பிஜேபியினுடைய சங் பரிவார் இயக்கத்தினுடைய வளர்ப்பு நாயா இருக்காங்களா இங்க சீமான் போன்றவர்கள், அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும். பிஜேபிக்கு வந்து எடுபடி வேலை பார்க்கணும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செஞ்ச வேலையை இவங்களும் வந்து செய்யணும். அதுக்கு இந்த வந்து திமுகவை ஒழிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இன்னொன்று வந்து முதலமைச்சர் மேலே வந்து நிறைய வந்து உடல்நிலை ரீதியாக வந்து பொய் அது இதுன்னு பரப்பி விடுறாங்க. அதனால தான் அவர் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டினார், வாக்கிங் போனார், இந்த இதெல்லாம் அவர் வந்து உறுதிப்படுத்தினார். நீ சொல்கிறது இல்லடா முட்டா போயில, நான் போனது வந்து நிதி திரட்டுறதுக்கு தான், நான் நல்லா தான் இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் அங்கே வந்து சைக்கிளில் போனது, வாக்கிங் போனது எல்லாமே. அதுக்கு இவங்க வந்து சாயம் பூசுறாங்க. இப்போ நீங்கள் இறுதியா இன்னொரு கேள்வி, உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகும் பட்சத்தில் அதை தமிழ் புலிகள் கட்சி வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. 100% வரவேற்கிறோம். அதுக்கு வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோன்றேன். தமிழ் புலிகள், இப்போ நான் வந்து தலைமை நிலை செயலாளர், தமிழ் புலிகள் தலைமையின் சார்பிலேயே முதலமைச்சருக்கே ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கூடிய விரைவில் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய. ஏன்னா அவர் வந்து கீழே அதாவது அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நுழைஞ்சு வேலை பார்க்குறாரு. அவங்க ஒன்றி போயிடுறாரு. எங்க இருக்காங்க, அதாவது இன்னும் வாழ முடியாத மக்கள் எங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க வந்து இன்னும் வந்து கீழ்நிலையில் இருக்கிறாங்கிற மக்களை தேடி உள்ள போறாரு. இப்ப நீங்க சொல்றீங்களா, எங்களுக்கு வந்து இப்ப தமிழ் புலிகள் கட்சிகளுக்கே மூத்த அமைச்சர்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா யாருன்னு விசாரிப்பாங்க. நம்ம வந்து இப்போ தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு பெரிய இயக்கமாக தான் இருக்குது. தலைவர் திருவள்ளுவனை வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியும். ஆனால் மூத்த அமைச்சர்கள்ட்ட போய் நின்னா நம்ம வந்து விவரம் சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்த உடனே வாங்கன்னான்னு கூப்பிட்டு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் பார்வை எல்லாமே இந்த ஒடுக்கப்பட்ட இயக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மீதும் தான் அவர் இருக்குது. வேற யார்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அப்போ இந்த சமூக நீதி அடிப்படையில் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னா அது மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வரணும் அந்த இடத்துக்கு. அதனால தான் நாங்கள் வந்து உதயநிதியை நாங்கள் அந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம், உதயநிதியை கூடிய விரைவில் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. உதயநிதி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.